ஹலோ எவ்ரிவன், ஐ எம் டாக்டர் பாலமுருகன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராக்டு ஹீல்ஸ் சொல்லக்கூடிய பாத வெடிப்பு. பாத வெடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? பாத வெடிப்பு ஒரே ரீசனுக்காக தான் வருமா அப்படின்னா கிடையாதுங்க, நிறைய ரீசன் இருக்குது, சரிங்களா? பேசிக்கான ரீசன் என்னென்னு பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம நடக்கிறோம் இல்லைங்களா? நடக்கும் போது ஒரு க்ளீனான ஒரு ஸ்லிப்பர்ஸோ இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்டான ஃபுட்வியர் போடுறோம் அப்படின்னாலும் அதனாலையும் பாத வெடிப்பு வரலாம். பாதத்தில் எப்பயுமே ஈரப்பதம் இருக்கணும், மைல்டான ஆயில் கண்டென்ட்டும் இருக்கணும். இது குறையும் எப்போ அப்படின்னா ஏஜ் ஃபேக்டர்லையும் குறையும், சில டிசீஸ்டு கண்டிஷன்லையும் குறையும். எந்தெந்த டிசீஸ்டு கண்டிஷனில் இந்த மாதிரி கிராக்கட் அதிகமாக பார்க்கும் அப்படின்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் தைராய்டிசம், சொரியாசிஸ், எக்ஸிமா. இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் அந்த ஆயில் கண்டென்ட்டும் அந்த ஒழுங்காக இல்லை அப்படின்னா அது அந்த மசிலோடைய எலாஸ்டிசிட்டி என்ன ஆகிடும் அப்படின்னா ரிஜிட் ஆகிடும், கெட்டிமாயிடும். ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ரிஜிட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கங்கே வெடிப்பு வர ஆரம்பிக்கும். வெடிப்பு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மைல்டான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் உள்ள என்டர் ஆகும். அப்போ அது மட்டும் இல்லாமல் சில டைம் அந்த ஹீல்லேருந்து வலி இருக்கும். அதாவது அந்த வெடிப்பு ஏற்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா வலி ஜாஸ்தியாக இருக்கும். சில டைம் ப்ளீடிங்கும் ஆகும், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இதுக்கான சொல்யூஷன்ஸாக ஹோம் ரெமெடியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதில் எந்த காசு எதனால் வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நாம் டயக்னோஸ் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் படித்த டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிட்டு என்ன ரீசன் கண்டுபிடிங்க, அந்த ரீசனுக்கான சொல்யூஷன். மைல்டான ஒரு ஹாட் வாட்டரில் 10 to 15 minutes உங்களுடைய ஹீல்ஸை படும்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரை காட்டன் கிளாத்தில் வைப் பண்ணிக்கோங்க. இப்போ சித்தா மெடிசன்ஸ் ஒன்று ரெண்டு சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த சுச்சுவேஷன் அப்படின்னா கிராக் மைல்டாக இருக்கும் போதும் இன்ஃபெக்ட் ஆன ஏரியாலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மத்தன் தைலம் சொல்லக்கூடிய எல்லா சித்தா மெடிக்கல்ஸ்லையுமே கிடைக்கும், சரிங்களா? அந்த மத்தன் தைலம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பட்ஸோ இல்லை காட்டன்லேயோ எடுத்து நீங்கள் அந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆன ஏரியாவில் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? இது 1 டேவும் ப்ளஸ் குங்குளிய வெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய இதுவும் சித்தா மெடிசனில் உங்களுக்கு அப்ளிகபிளாக கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் 2 மெடிசன்ஸும் ஆல்டர்னேட் டேஸ் யூஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் நல்லாயிருக்கும். இதை பற்றி டவுட்டோ இல்லை வேறு எதனா மெடிக்கேஷன்ஸ் வேறு டிசீஸ் பற்றி டவுட்டோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.